ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. வீடியோவை நீங்கள் முழுவதும் கேளுங்கள். அப்போதான் சில நல்ல விஷயங்கள் தெரியும். ஒரு பெரியவர் என்ன சொன்னார் கேளுங்கள். திருமலை பெருமாள் மூல விராட்டு கண்கள் தெரியாமல் ஒரு பெரிய நாமத்தை வைப்பார்கள். அப்போ சுவாமி கண்கள் எப்போ தரிசனம் செய்து கொள்வதென்றால், ஒவ்வொரு வேலைக்கிழமை என்று பூவங்கி சேவை நடக்கும். அது முடிந்த பிறகு அந்த நாமத்தை எடுத்து சின்ன நாமம் போடுவார்களாம். அதனால வெள்ளிக்கிழமை அபிஷேகம் அல்லது தரிசனம் கிடைத்தால் அன்னைக்கு மட்டும் பெருமாளுடைய நேத்திர தரிசனத்தை செய்து கொள்ளலாம். ஏன் இப்படி செய்தார்கள் என்றால், ராமானுஜர் அவர்கள் காலத்தில் இந்த பெருமாள் விக்கிரகத்தை சிவன் என்றும், சிலர் முருகன் என்றும், சிலர் அம்மன் என்றும், புத்தன் என்றும் இப்படி வெவ்வேறு வாதங்கள் நடந்தன. அப்பொழுது அவர் புராணங்கள் மூலமாக அந்த மூர்த்தி விஷ்ணுமூர்த்தி என்று நிரூபித்து, பிற்காலத்தில் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வாதனைகள் வரக்கூடாது என்று 3 கட்டுத்திட்டங்களை செய்தாராம். ஒன்று, பெரிய நாமம் வைக்க வேண்டும். அபிஷேக சமயத்தில் மட்டும் தவிர மற்ற நேரத்தில் அதை தவிர்க்கக்கூடாது. 2வது, சுவாமி மூல விராட்டுக்கு சங்கு சக்கரம் இல்லை. அதனால் மேலே ஆபரணங்களால் அவை வைக்க வேண்டும். எப்போதும் அவை எடுக்கவே கூடாது. சுவாமியினுடைய வக்ஷஸ்தலமிலே 2 பக்கம் அம்மனுடைய மூர்த்திகள் வைக்க வேண்டும். இந்த 3 நியமங்கள் ராமானுஜர் ஆதேசித்தபடி நடந்ததாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு எப்போதாவது பெருமாள் தரிசனத்துக்கு அவகாசம் வந்தால் நான் வரமாட்டேன் என்று சொல்லவே கூடாது நண்பா. வரக்கூடாது என்ற அனுமானம் இருந்தால் திருமலைக்கு வர சொல்லி கேட்கக்கூடாது. எதனால் என்றால், இப்போதான் போயிட்டு வந்தேன், எதற்கு வேண்டாம் திருப்பதி என்று சொன்னவர்களுக்கு அவர் தரிசனமே தரமாட்டார். மலை மேலே வரவிட மாட்டார். சேவா டிக்கெட்டு கையிலே இருந்தாலும் அகம்பாவத்தினால் தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு சேவா தரிசனம் இல்லாமல் செய்த சந்தர்ப்பங்கள் 1 அல்ல 2 அல்ல, எத்தனையோ நண்பா. எனக்கு எத்தனையோ தெரியும். ஒன்று மட்டும் பரம சத்தியம், கேள். இப்போ நான் சொல்லுவது நீங்கள் கேட்பதும் அந்த பெருமாள் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். அவ்வளவுதான். அதற்கு மேலே நான் சொல்ல விரும்பவில்லை. ஓகே, இந்த வீடியோவை லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். ஓம் நமோ வெங்கடேசாய.